ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணிக்கே டஃப் கொடுக்கும் பட்டாணி சாதம் பார்க்க போகிறோங்க. காலிஃப்ளவர் சில்லியும் பட்டாணி சாதமும் லஞ்ச் பாக்ஸுக்கு செம காம்பினேஷனான ரெசிபிங்க. சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கிடலாம். ஆயில் நல்லா காஞ்சி வரட்டுங்க. 3 ஸ்பூன் அளவு நம்ம ஆயில் சேர்த்திருக்கோம். இப்போ நெய் கொஞ்சம் சேர்க்க போகிறோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கிடலாம். நெய் 1 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கிட்டேங்க. இது ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கெட்டியாக இருக்குது. இது நல்லா உருகி வரட்டுங்க. உருகிருச்சு. இப்போ 2 பிரியாணி இலை சின்ன சைஸில் 2 சேர்த்திக்கிட்டேங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஏலக்காய் சேர்த்திக்கிடலாங்க. ஒரு சின்ன அன்னாச்சி பூ சேர்த்திக்கிட்டோம் பாருங்கள். ஒரு 4 கிராம்பு சேர்த்திக்கிடலாங்க. 2 துண்டு பட்டை சேர்த்திக்கிட்டோம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்திக்கிடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸுங்க இது. அது ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அதை போட்டுக்கிடலாம். போட்டு நல்லா வணக்கி கொடுத்துக்கிடலாங்க. இது செவக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வந்தாலே போதுமானதுங்க. இந்த பட்டாணி சாதம் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்தோன்னா கொஞ்சம் கூட மிஞ்சாது. பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குங்க. நமக்கு பிரியாணியவே மிஞ்சுன்னா அப்போ எந்தளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திக்கிடலாங்க. ஒரு 5 பச்சை மிளகாயை 2 நீல வாக்கில் கட் பண்ணியிருந்தேன். அதை சேர்த்திக்கிட்டோம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாம். நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு. செம டேஸ்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினா பட்டாணி சாதம் தாங்க. இதுக்கு ஒரு பெரிய தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன். மீடியம் சைஸாக இருந்தால் 2 சேர்த்திக்கங்க. நான் பெரிய சைஸ்னால் 1 சேர்த்திக்கிட்டேங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தோம். அதையும் நல்லா வணக்கி கொடுத்துக்கிறலாம். தக்காளி நல்லா வணங்கி வரட்டுங்க. நமக்கு நல்லா வணங்கி வரட்டும். வணங்கி வரணும். தக்காளி நல்லா வணங்கி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வணங்கி வந்துட்டுருக்குது. இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு பாருங்கள். அந்த தோலெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிடலாங்க. 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிட்டோம். இதையும் நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கிடலாம். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டுங்க. அந்தளவுக்கு நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கணும். நல்லா வாசனையோடு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் புதினா சேர்த்திக்கிடலாங்க. கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்திக்கிடலாம். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிடலாங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கிடலாம். சூப்பராக ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரோட சூப்பரான பட்டாணி சாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இப்போ பச்சை பட்டாணிங்க. இந்த பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேங்க. ஒரு 100 கிராம் அளவு எடுத்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு. ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை சேர்த்திக்கிட்டோம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி கிடச்சா வாங்கி உடனே பண்ணலாங்க. அது இப்போ இல்லாதனால நான் காஞ்ச பட்டாணியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அந்த பட்டாணியை ஒரு 4-5 டைம் கழுவிட்டு நம்ம சேர்த்திக்கிட்டோம். சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாம். சூப்பராக இருக்குங்க இந்த பட்டாணி சாதம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பட்டாணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் சேர்த்திக்கிடலாங்க. நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் மசாலா சேர்த்திக்கிடலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறோம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துட்டோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கிறலாங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறோம். எடுத்து நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. டேஸ்ட்டையும் பிரியாணியவே மிஞ்சுங்க. அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்திக்கிட்டோங்க. சாதத்துக்கும் சேர்த்தே நம்ம உப்பு சேர்த்திக்கிட்டோம். நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாம்.
நல்லா கலந்து கொடுத்துட்டோம். இப்போ இது நம்ம நார்மலாக வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தாங்க. நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல அந்த அரிசி தான், பிரியாணி அரிசியெல்லாம் இல்லை. அதை ஊற வச்சு தண்ணியை நல்லா வடித்து எடுத்து வச்சுருந்தேங்க. இப்போ அதை கலந்துக்கிறோம். நம்ம வீட்டில் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயே தான் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். இல்லை பிரியாணி அரிசி வேணும்னா பிரியாணி அரிசியிலையும் பண்ணலாம். நான் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தண்ணியை மட்டும் நல்லா வடிச்சுக்கணுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்திக்கிடலாம். நான் 1.5 டம்ளர் அளவு அரிசி எடுத்திருக்கேங்க. இப்போ அரிசியோட அளவில் தான் தண்ணி சேர்க்குறேன். பட்டாணிக்கெலாம் எக்ஸ்ட்ரா நான் சேர்க்கலை. இப்போ பாருங்கள், ஒரு 3 டம்ளர் நம்ம சேர்த்திக்கிறணும். பட்டாணிக்குன்னு தனிப்பட்டு நான் சேர்க்கலை, இதே தண்ணி தான். இந்த அளவில் பண்ணுறப்ப பொதுன்னு வருங்க நமக்கு சாப்பாடு. எக்ஸ்ட்ரா சேர்த்தா குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதுக்காக இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அரிசி எடுத்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்தி இருக்கிறேங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாம். நல்லா கொதிச்சு வரட்டுங்க இது. அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுக்கிறணுங்க. ரொம்ப ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, சுவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கொதிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் ஏதாவது நமக்கு பத்தலாட்டி இந்த டைம் சேர்த்திக்கிறலாங்க. எனக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு ஒரு கல் தூக்கலாகவே இருந்தால் தாங்க நமக்கு கரெக்டாக இருக்கும் வெந்து வர்றப்ப. இப்போ எல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது. நல்லா கொதிச்சிருச்சு. மூடி போட்டு விட்டுறலாம். மூடி போட்டு விட்டு வெயிட் போட்டுடலாங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அது மாதிரி விசில் விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டேங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. இப்போ பாருங்கள், மசாலாலாம் அடியில் போயிடுச்சு. இது நம்ம ஒரு கரண்டியில் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சூப்பராக ஜம்முன்னு ஒரு வாசனையோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பட்டாணி சாதம். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் இன்னும் பிடிக்கும்னா இன்னொரு ஸ்பூன் கூட இதில் போட்டு கலந்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கோம். நார்மலாக நெய் சாப்பிட்றவங்கன்னா மறுபடியும் தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கங்க. இப்போ பாருங்கள், பொதுன்னு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்று சாப்பாடு ஒட்டவே இல்லை பாருங்கள். அவ்வளோ பொதுன்னு வந்திருக்கு நமக்கு. நல்ல ஒரு வாசனையோடு அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டலை பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக பட்டாணி சாதம் பொதுன்னு எடுத்துட்டோங்க. ஒரு 3 கரண்டி அளவு கொஞ்சம் சாதம் போட்டுக்கிறேன். செம டேஸ்ட்டாக இப்போ சாப்பிட போகிறோம். கொஞ்சம் காலிஃப்ளவர் சில்லிங்க. இந்த காம்பினேஷன் செமையாக இருந்ததுங்க. நம்ம வெறும் தயிர் பச்சடியிலே சாப்பிடலாம். நான் கொஞ்சம் காலிஃப்ளவர் இருந்ததுனால கொஞ்சம் சில்லி போட்டேன். இப்போ தயிர் பச்சடி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். சூப்பராக பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற பட்டாணி சாதம் நம்ம சாப்பிட போகிறோங்க. வாங்க நீங்களும் சாப்பிடலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.